நம்ம தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து சரியா நிர்வாகம் பண்ணல. அவங்களால நிறைய 1000 கோடிகள் வந்து நமக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நமக்கு வர வேண்டிய டீல்லாம் எல்லாமே கேன்சல் ஆகுது. அவங்க சரியா பொறுப்புல இல்ல. அவங்க சரியா நிர்வாகம் பண்ண முடியன்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம எல்என்டி கம்பெனியுடைய ஒரு பெரிய டீல் 18,000 கோடியில் வந்து ஒரு ஏஐ டேட்டா சென்டர்லாம் காஞ்சிபுரத்தில் அமைக்கிறதுக்காக டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் அந்த மாதிரிலாம் அதில் நிறைய நெகட்டிவ் இருக்குது. நிறைய தண்ணி காலியாகும், நிறைய தண்ணி பிரச்சனை வரும், நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய வெப்பநிலை வந்து உயர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கம்பெனிலாம் இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவான பாயிண்ட்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். உண்மையிலேயே இங்கே ஏஐ டேட்டா சென்டர்லாம் வந்தால் நிறைய தண்ணீர் தட்டுப்பாடு, வெப்பமயமாதல் இந்த மாதிரிலாம் ஏற்படுமா அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்என்டி லார்சன் அண்ட் டர்போ இந்த கம்பெனி வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா சென்னையில் நிறைய இடத்துல சிட்டிங்களெல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க கான்ட்ராக்ட் எடுத்து. ஸோ ஒரு பெரிய கம்பெனி. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஜூனில் வந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு கிட்ட. 18,600 கோடி செலவில் ஏஐ டேட்டா சென்டர் நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போவே ரெடி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 5-6 வருஷம் மேலே ஆகும். ஏன்னா இந்த ஒப்பந்தம் இது எல்லாமே நடந்து முடிக்கிறதுக்கு. இதில் வந்து நிறைய நெகட்டிவாக சொல்கிறாங்க. என்னன்னாக்கா இப்போது ஏற்கனவே ஒரு பெரிய கப்பல் துறை வந்து இங்கே வர வேண்டியது. நம்ம கவர்மெண்ட்டு நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து சரியா அது இது பண்ணல, அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அதனால நிறைய பல 1000 கோடி வந்து நமக்கு நஷ்டமாயிடுச்சு, அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு அந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. இப்போது இது வந்ததுக்கு வந்து இதனால நிறைய தண்ணீர் செலவு, தண்ணீர் தட்டுப்பாடுலாம் ஏற்படும். அதுவும் இல்லாமல் நிறைய வெப்பமயமாகும், நிறைய வேஸ்ட்லாம் வரும், குப்பைகள் நிறைய சேரும், நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம மாநிலமே ரொம்ப ஹீட்டாக ஏற்கனவே ஹீட்டு வெயில் காலம். ஆனால் காஞ்சிபுரம் அதுவும் சொல்லவா வேணும். ஸோ அதனால் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நல்ல கம்பெனியை விட்டு வரீங்க, இந்த மாதிரி மோசமான கம்பெனியெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏஐ இந்த கம்பெனி வந்து எல்என்டி கம்பெனி வந்து இப்போ தான் நமக்கு சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து 2021லேருந்தே இந்த ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா 2021 நம்ம ஸ்டாலின் ஆட்சியில் டிஎம்கேல அப்போவே நம்ம வந்து ஒரு 4000 to 5000 கோடி அந்த செலவில் வந்து சின்னதாக ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணலான்ற மாதிரி தான் எல்என்டி வந்து சைன் பண்ணியிருந்தாங்க 2021லேயே. அது 2022 நிலம்லாம் நிறைய மக்கள்கிட்ட போயிட்டு அங்கே நிலம்லாம் சரி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2022 படிப்படியாக கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு தான் வந்தாங்க. 2023 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு இந்தியா ஃபுல்லாக. இந்தியான்னு இல்லை, வேர்ல்டுலேயே ஏஐ ஜென்ரேட்டிவ்லாம் நிறைய அதிகமானதுனால ஏஐலாம் பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பப்ளிக்கும். ஸோ ஏஐ கண்டிப்பாக டேட்டா சென்டர் தேவை அப்படின்ட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் NWS, கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகளே என்ன நினைச்சாங்கன்னா இந்தியாவில் ஏஐ சென்டர் இருக்கா, அதுவும் தமிழ்நாட்டில், இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஏற்கனவே நம்ம எல்என்டி கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணது. அவங்க பார்த்து இந்த மாதிரி 3000 to 4000 கோடி செலவில் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு அந்த எல்என்டி கம்பெனியுமே கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய ஏஐ சம்மந்தமாக தான் இருக்க போது. ஏஐ கம்பெனிஸ் நிறைய இருக்கும், ஏஐ டேட்டா சென்டர் நிறைய தேவைப்படும், கண்டிப்பாக ஏஐ யூசேஜ் நிறைய இருக்கும். ஸோ நமக்கே தெரியுது இல்லை அந்த 4-5 வருஷத்தில் எப்படி உயர்ந்திருக்கு ஏஐலாம். அதனால கண்டிப்பாக ஏஐ டேட்டா சென்டர் அதிகமாக தேவைப்படும். அப்படி டேட்டா சென்டர் இருந்தாக்கா நிறைய ஏஐ கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வரும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக டெக்னிக்கலாக நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், இன்கம் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரியான நிறையா திட்டங்கள் நிறையா கவர்மெண்ட்டும் யோசிச்சு சரி நம்மளும் அதுக்கு ஓகே பண்ணலான்ட்டு எல்என்டியும் நிறையா 18,000 கோடி செலவில் நாங்கள் பண்ணுறோன்ட்டு கேட்டு அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இப்போது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்டிங் 2021 தான். ஆனால் இப்போ எண்டிங் முடியறது வந்து டிவிகே கட்சியில் இப்போது டிவிகே ஆட்சியில் இருக்கும்போது ஜூன் 2026 ஜூனில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தப்படி இப்போ வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலாம் ஏஐ டெவலப்பிங் எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாமே ஒரு கணிப்பு தாங்க. இப்போ ஏஐ ரொம்ப வளர்ந்து வந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதிகமாகும் அப்படின்ட்டு எல்என்டி பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி ஏஐ வளர்ச்சி அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக நெகட்டிவும் நிறைய. இந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு ஒன்று கிரியேட் பண்ணாக்கா ஒரு புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா அதில் கண்டிப்பாக நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே இருக்கும்ல. ஸோ இதில் நன்மைகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தீமைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பெரிய ஏஐ ஹப்பாக மாறலாங்க. அப்படி என்னன்னாக்கா இப்போது ஆல்ரெடி கூகுள் கம்பெனி, மைக்ரோசாஃப்ட்டு, அப்புறம் ஓப்பன் ஏஐ இந்த கம்பெனிங்கள்லாம் இந்தியாவில் நிறைய ஏஐயுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தேடிட்டு இருக்காங்க, எங்கே இருக்குது ஏஐ டேட்டா சென்டர்லாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணாங்கனாக்கா இங்கே வந்து பயங்கரமாக பூமாக வாய்ப்பு இருக்குது. நிறைய ஏஐ கம்பெனிஸ் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இதில் ஏஐ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா ஸ்டோரேஜ், மிஷின் லேர்னிங் இது எல்லாமே இந்த வேலை வாய்ப்பு நிறைய கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இது மூலமா நிறைய
டெக்னிக்கலாக நம்ம ஊரில் நிறைய ஏஐ வந்து ஒரு முதலீடு. இப்போ இந்தியாவிலே நம்பர் 1 ஏஐ முதலீடுக்கான மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டை மாற்ற முடியும் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துச்சுன்னா. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறாங்க, நல்ல விஷயமா பாசிட்டிவாக சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய முதலீடு. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், 18,000 கோடினா சும்மா இல்லை. அதுக்கான எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர்ஸ் நிறைய தேவைப்படும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நிறைய லேபர்ஸ் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இதுக்கு செக்யூரிட்டி, அப்புறம் ஃபைபர் கனெக்ஷன், இந்த மாதிரியான நிறைய தேவைப்படுது இல்லை. அதுக்காக நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து அங்கே கான்ட்ராக்ட் மூலிமா அங்கே போயிட்டு இந்த மாதிரியான நிறைய வேலைகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய வேலைகள் ஏற்படும், இதனால நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவும் சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக பெரிய முதலீடுனா அங்கே நிறைய வேலைலாம் இருக்கும்ல, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும்ல. அதனால கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நிறைய பேருக்கான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட்டு, ஆஸ் யூஷுவல் எல்லா கம்பெனியும் வந்துச்சுன்னா டேக்ஸ்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும்ல, அதனுடைய வருவாயை பொறுத்து. ஸோ அதனால் இது வந்து நமக்கு டேக்ஸுமே நிறையா கிடைக்கும், வருவாய் நிறையா வரும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. முக்கியமாக 4வது என்னன்னாக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டேட்டா சென்டர் இங்கே கிரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் இருக்கிற ஏஐ கம்பெனிஸ்லாம் நிறைய வரும்ல. அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இங்கேயே கூட இப்போது புதுசாக எதனா கண்டுபிடிக்கிறாங்க, புதுசாக ஸ்டார்ட் அப் கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஏஐ மூலமா ஏஐ ரிலேட்டடான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நிறைய இங்கே கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மூலமா நிறைய பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியும் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் அப் ஆக வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டு கம்பெனியும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர் இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு கம்பெனி வந்து நம்ம ஊருக்கு ஈர்க்க ஒரு பெரிய வாய்ப்பு. அதுதான் 4வது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட் பாசிட்டிவாக நிறைய நல்லது ஏற்படும் நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு. முக்கியமாக இந்தியாவில் தமிழ்நாடு ஹைலைட் பண்ணி காட்டலாம் அப்படின்ற மாதிரி, நம்பர் 1 மாநிலமாக மாற்றலாம் ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் கவர்மெண்ட் சைட்லேருந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் பார்த்தோம், நெகட்டிவ்லையும் சில பாயிண்ட்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் தான். ஏன்னா இது வந்து 18,000 கோடி பட்ஜெட் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இருந்தாலுமே அதில் அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே தேவைப்படலை. இங்கே ரொம்பவே கம்மியான எம்ப்ளாயிஸ் தான் தேவைப்படுறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக முழுக்க ஏஐ டேட்டா சென்டர்ன்றதுனால முக்கியமாக நிறையா ஏஐ யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமான ஒரு சில இடத்துங்களுக்கு மட்டும் ஆடிட்டிங் ஒர்க்கு இந்த மாதிரிக்கு மட்டும் மனுஷங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் கம்மியாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா 18,000 கோடி, ஆனால் 1000 பேர் கூட இல்லை, அதோட கம்மியான ஒர்க்கர்ஸ் தான் இங்கே வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் கம்மியாக இருக்குது, எம்ப்ளாயி வந்து வேலை வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இவ்வளோ முதலீடு பண்ணாலுமே அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வைக்கிறாங்க. முக்கியமாக இதில் என்னன்னாக்கா, இன்னொரு நெகட்டிவ் வந்து அதிகமான ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்றாங்க. ஏன்னா கண்டிப்பாக இது வாட்டர் கூலிங் சிஸ்டம் தேவைப்படும்ல. ஏன்னா டேட்டா சென்டர்னாலே கண்டிப்பாக கூலிங் தேவைப்படும், டேட்டாஸ்லாம் கூல் வைக்கிறதுக்காக இந்த வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும், கிரவுண்ட் வாட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயில் காலங்கள்லாம் பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சமூக ஆர்வலர்கள் சொல்கிறது. ஏன்னா முக்கியமாக நமக்கு தண்ணி தான் தேவையே. ஏற்கனவே தண்ணீர் இந்த வெயில் காலம்லாம் தண்ணீர் பற்றாக்குறை ஆகுது, முக்கியமாக சென்னை சிட்டியில். இந்த மாதிரியான கூலிங் கம்பெனி, இந்த டேட்டா சென்டர் கம்பெனிலாம் வச்சுன்னா கூலிங் பண்ணுறதுக்காக கூலிங் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஸோ கண்டிப்பாக நிறைய தண்ணீர் தேவைப்படும், தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மின்சாரம் அதிகமாக தேவைப்படுமா, கரண்ட் அதிகமாக தேவைப்படுமா? கண்டிப்பாக டெஃபினட்டாக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ ஏஐ பேஸ்டு டேட்டா சென்டர்லாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ரிலேட்டடாக கண்டிப்பாக நிறைய கரண்ட் தேவைப்படும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எதனா ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு கரண்ட் தட்டுப்பாடுன்னு சொன்னால் தான் ஏற்கனவே நிறைய நம்ம ஊரில் கரண்ட் கட் பண்ணுறாங்க. இது வந்து வேணுமனே பண்ணுறதுக்கான ரீசன் வேணுமனே தான் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ நடக்கிற கரண்ட் கட்டலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு தான் நிறையா இப்போது ப்ரைவேட்டாக விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கரண்ட்டெல்லாம். ஸோ அதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கரண்ட்டெல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், கரண்ட்டுக்கான தட்டுப்பாடுலாம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறையா இந்த சோலார் பவர்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சோலார் சிஸ்டம்னு வருது வாயில், சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணிங்களா? சரி விடுங்க, சோலார் பவர்லாம் நிறையா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கரண்ட் தட்டுப்பாடு வந்து தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நெகட்டிவில் வந்து மின்சாரம் இதை வந்து நீக்கிடலாம். ஏன்னா கரண்ட்டெல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வாட்டர் அதிகமாக தேவைப்படும், அது ஒன்று தாங்க. அப்புறம் ஒர்க்கர்ஸ்லாம் கம்மியாக தேவைப்படுறாங்க, அது 2 பாயிண்ட்டு. இன்னொரு 3வது பாயிண்ட் என்னென்னாக்கா, ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு வேஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பொருள்லாம் கிரியேட் பண்ணுறாங்க ஏஐ மூலியமானா, அதில் வேஸ்டேஜ்லாம் நிறைய நடக்கும்ல. அந்த மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ்லாம் வேஸ்ட்லாம் நிறைய போகிறதுனால அந்த சுற்றுச்சூழல் வந்து ரொம்பவே பாதிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து வெப்பம் அதிகமாக கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேஸ்ட்னால கண்டிப்பாக அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான, இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க.
கண்டிப்பாக இது எல்லாமே முக்கியமான ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கணுங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்னு எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் அது எல்லாமே இப்போ நம்ம வேறு வழி இல்லாத கம்பெனி நமக்கு வருது. ஏன்னா நிறைய பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னாக்கா, இது எல்லாமே எப்படி கண்ட்ரோலாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா வேஸ்ட் வந்து ரீயூஸ் பண்ண முடியுமா, இல்லை அது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதை யோசிக்கணும். வாட்டருமே அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நிறைய வாட்டர் தேவைப்படுன்றாங்க. ஸோ இதுக்கான ஒரு கண்டிப்பாக கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக இது நெகட்டிவ் எல்லாமே ஓரளவுக்கான கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். நிறையா நம்ம எல்லாம் மீறி தாண்டி நிறைய வேஸ்டேஜ், நிறைய வாட்டர், அந்த மாதிரியான நிறைய கரண்ட்டு, இந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ்லாம் ஆகாமல் இருக்க, நிறைய எடுக்காமல் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவை. அது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. அது நடைமுறையில் வந்தால் தான் தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தாங்க, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவும் இருக்குது, நிறைய நெகட்டிவும் இருக்குது. ஒரு விஷயம் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்கேன். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்ட்டு தெரியல. ஸோ புரிஞ்சவங்க இதில் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ